அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வீடியோ ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நாம கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்த பணத்தை நம்மளோட ஓய்வு காலத்துல எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது, அதுல இருந்து எப்படி கை நிறைய வட்டி வாங்குறது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோங்க. 60 வயசுக்கு மேல ரிஸ்க் எடுக்க யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனா அதே சமயம் பேங்க்ல போடுற சாதாரண எஃப்டி கணக்குல கிடைக்கக்கூடிய வட்டி மட்டுமே போதுமானதா இருக்காது. அதனால இன்னைக்கு 2026ல இருக்கக்கூடிய டாப் 5 அரசு மற்றும் வங்கி சேமிப்பு திட்டங்களை பத்தி தான் A to Z முழுமையா பார்க்க போறோங்க. இந்த வீடியோவோட கடைசியில எந்த திட்டத்துல போட்டா உங்க பணம் வேகமா வளரும் அப்படிங்கிற ரகசியத்தையும் சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. முதல்ல நாம பார்க்க போறது சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம். இதை SCSS சொல்லுவாங்க. இதை பத்தி நிறைய வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நம்ம நேரடியாக பார்த்துடலாங்க. இது மத்திய அரசோட நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டம். இதோட வட்டி விகிதம் மற்ற எல்லா திட்டத்தையும் விட அதிகங்க. அதாவது 8.2% வட்டியானது இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. முன்னாடி இதில் 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் உங்களால் பணம் போட முடியுங்க. ஆனால் இப்போ 30 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் பணத்தை போட்டுக்கலாம். கணவன் மனைவி 2 பேருமே தனித்தனியாக கணக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 60 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இதில் முதலீடு செஞ்சுக்கலாங்க. நீங்கள் 30 லட்ச ரூபா முதலீடு செஞ்சால் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 2,46,000 ரூபாய் வட்டி கிடைக்குங்க. இதை 3 மாசமாக பிரித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் 61,500 ரூபாய் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. இது வட்டியாக கிடைக்கும். 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்க. போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்கக்கூடிய MIS அப்படிங்கிற இந்த திட்டம். இந்த திட்டம் போஸ்ட் ஆஃபீஸில் மாதாந்த வருமான திட்டம்னு சொல்லலாம். இது யாருக்குன்னா, எனக்கு மாதம் மளிகை செலவுக்கும் மருந்து செலவுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை வேணும், அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த திட்டம். இதில் வட்டி மாதம் உங்களுக்கு கிடைச்சிருங்க. அதாவது ஒரு தனிநபராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா 9 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இதில் பணம் போட்டு வச்சுக்கலாம். அல்லது ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அதாவது உங்களுக்கு உங்கள் மனைவிக்கும் சேர்த்து ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதில் 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் 15 லட்ச ரூபா போட்டீங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 9,250 ரூபாய் வட்டி மட்டுமே கிடைக்குங்க. இது ஒரு நல்ல சைடு இன்கம்னே உங்களுக்கு சொல்லலாம். திட்டம் 3 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வட்டி தரக்கூடிய வங்கியோட FDன்னு சொல்லலாங்க. SBI வி கேர் மற்றும் HDFC சீனியர் சிட்டிசன் கேர் போன்ற திட்டங்களில் சாதாரண FDயை விட 0.75% கூடுதல் வட்டி தராங்க. இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க நீங்கள் தயார் அப்படின்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், அதாவது AU ஸ்மால் ஃபினான்ஸ் அல்லது ஈக்குவலிட்டிஸ் இந்த பக்கமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே 8.5% வரை வட்டி உங்களுக்கு தராங்க. ஆனால் இதில் 5 லட்ச ரூபா வரைக்கும் தான் நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பணம் கண்டிப்பாக பாதுகாப்பாக தான் இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பெரிய பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படி மென்ஷன் பண்ணாட்டியும் நீங்களே நேரடியாக போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஆனால் சின்ன பேங்க் அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். நீங்கள் எந்த சந்தேகமும் இதில் பட தேவையில்லை. சின்ன பேங்க்கில் நீங்கள் நேரடியாக நீங்கள் பணத்தை போட்டுக்கலாம். உங்களுடைய பணம் பத்திரமா தான் இருக்கும். அடுத்தது திட்டம் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிழா சம்மன் சேமிப்பு அப்படின்னு ஒரு திட்டங்க. இது யாருக்கு அப்படின்னா பெண்களுக்கான ஒரு சூப்பரான திட்டம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் அல்லது பாட்டிகளுக்கு ஒரு சூப்பரான ஸ்கீம் இருக்குங்க. இந்த ஸ்கீம் பேரு தான் மகிழா சம்மன் சேமிப்பு சான்றிதழ் அப்படின்னு வந்து இந்த ஸ்கீமை சொல்லுவோம். இதில் 2 வருஷ திட்டங்க. 7.5% வட்டி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. 2 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இதில் முதலீடு செஞ்சுக்கலாம். ஸோ குறுகிய காலத்தில் பணம் வேணும்னு நினைக்கிற பெண்களுக்கு இது பெஸ்ட் சாய்ஸ்ங்க. அடுத்ததான் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய முக்கியமான 5 ரூல்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஃபர்ஸ்ட், பணப்புழக்கம். எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போட்டு வைக்காதீங்க. அவசரத்துக்கு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பிரித்து உங்களோட பணத்தை போட்டு வச்சுக்கோங்க. 2வது விஷயம், நாமினி. அதாவது உங்களுக்கு யார் வாரிசு அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ அல்லது ஒரு திட்டத்தில் சேரும்போதோ அதில் யார் உங்களுக்கு நாமினியாக வரணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பிறகு அந்த பணமானது அவங்களுக்கு போய் சேரும். 3வது விஷயம் என்னென்னா TDS அண்டு 15H அப்படிங்கிற அந்த 2 விஷயங்க. அதாவது வட்டி உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே வருது அப்படின்னா பேங்க்கில் உங்களுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ அந்த டேக்ஸ் உங்களுக்கு பிடிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் 15H அப்படிங்கிற ஒரு ஃபார்மை வாங்கி வருஷம் நீங்கள் அவங்கக்கிட்ட
ஃபில் பண்ணி கொடுத்துடணுங்க. அவ்வளோதாங்க இதில் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸு. ஸோ முதலீடு நீங்கள் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே வந்தாலும் ஒரு நல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது தான் உங்களுக்கு சேஃப். ஏன்னா அவசர மருத்துவ செலவுக்கு உங்களோட சேமிப்பு முழுசாக கரைஞ்சிடுங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸை இது கொடுக்கும். அடுத்தது இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ பணவீக்கத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது உங்ககிட்ட ஒரு 50,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 50,000 ரூபாய் நீங்கள் கொண்டு போயிட்டு பேங்க்கில் போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த 50,000 ரூபாய் மட்டும் தாங்க இருக்கும். அது பெருசாலாம் க்ரோத் ஆகாது. ஸோ நாம் மேலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 8.5% வட்டி தரக்கூடிய இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம போட்டு வைக்கிறப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு பணமானது கிடைக்கும். ஆனால் நிறைய பணம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி எஸ்ஐபியில் கொண்டு போய் நீங்கள் பணத்தை போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய க்ரோத் கிடைக்கும். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதுங்க. அது நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சுக்குங்க. நீங்களே டைரெக்டாக போயெல்லாம் பணத்தை போட்டுறாதீங்க. யாராச்சும் இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரிந்த ஏதாச்சும் ஒரு புரோக்கர் மாதிரி இருப்பாங்க அல்லது ஏதாச்சும் ஒரு மேனேஜர் மாதிரி இருப்பாங்க. அவங்க கிட்ட என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, எப்படி இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடலாமா வேண்டாமா, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ மேலே சொன்ன அதே விஷயத்தை தான் திரும்ப பேச போகிறோங்க. ஸோ நம்ம ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு நம்ம வந்திருப்போம். ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமேட்டு நம்ம லைஃப் ரொம்ப சஃபிஷியண்ட்டாகவும் அமைதியாகவும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் கொண்டு போய் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாதம் மாதம் கிடைக்கக்கூடிய அந்த மந்த்லி ஸ்கீம் ஆகட்டும் அல்லது 3 மாதங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாதிரி ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் அதில் போட்டு வச்சுட்டு அதில் வரக்கூடிய வட்டியை மட்டும் வாங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் பத்திரமாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு டெய்லி தேவையான அந்த சஃபிஷியண்டான லைஃபுக்கு அந்த அமௌண்ட் போதும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. முடிந்த வரைக்கும் மூத்த குடிமக்கள் அனைவரும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதில் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஸோ இந்த மூத்த குடிமக்கள் இந்த 5 சேவிங்ஸ் ஸ்கீமில் நீங்கள் பணத்தை போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃபுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க. இந்த பணமானது உங்களை அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு 40 வயசு ஆகுதுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 60 வயசுக்கு அப்புறமேட்டு இப்போ இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ, பணம் இல்லாமல் மருத்துவ வசதி இல்லாமல் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி தான் 40 வயசு இருக்கக்கூடிய நீங்களும் கஷ்டப்பட போகிறீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பணத்தை சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு 60 வயசு ஆகும்போது அந்த பணம் உங்களை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்காது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஜாலியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். எந்த ஒரு மருத்துவ செலவுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மருத்துவ காப்பீட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.